வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். 76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய அறிவுசார் வள மையமாக இந்தியா திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகையில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் நேரடியாக ஒலிபரப்பப்படுகிறது. இதன் மொழியாக்கம் பிராந்திய மொழிகளில் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனிடையே தலைநகர் டெல்லியில் குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதோடு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ பங்கேற்கிறார். தமிழக செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 10,000 பேருக்கு குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல், தீயணைப்பு, ஊர்காவல், உள்நாட்டு பாதுகாப்பில் சிறப்பாக செயலாற்றிய 942 பேருக்கு வீரதீர செயலுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மற்றும் சர்வதேச நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். டிஜிட்டல் தொழில்நுட்பம், கலாச்சார பிணைப்புகள், வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை சிறப்பான பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. 15வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் சிறப்பாக செயல்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கினார். இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் கட்டாயம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் பாராட்டிற்குரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வாக்கின் மகத்துவத்தை உணர்ந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, அனைவரின் கடமையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் வெளியிட்ட செய்தியில், ஒருநாள் கொண்டாட்டமாக அல்லாமல் ஜனநாயக மாண்புகளை மதிப்பதற்கான அடையாளமாக வாக்காளர்கள் திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறுவதை தகுதியான அனைவரும் உறுதி செய்யுமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதோர் வோட்டர் ஹெல்ப்லைன் மற்றும் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் சுய உதவி குழுக்களிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற 89 நபர்களுக்கு ரொக்க பரிசுடன் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை ஏற்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பேரணியையும் துவக்கி வைத்தார். வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதோர் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து வோட்டர் ஹெல்ப்லைன் என்ற செயலியின் வாயிலாகவோ அல்லது வலைதளம் மூலமாகவோ விண்ணப்பித்து பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். உலக அளவில் அறிவுசார் வள மையமாக இந்தியா திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து டாவோஸில் நடைபெறும் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், சர்வதேச சிக்கல்களுக்கு நம்பகத்தன்மையுடன் கூடிய சிறந்தான தீர்வுகளால் உலக நாடுகள் இந்தியாவை பெரிதும் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மன்தன் கைத்தறி மாநாட்டை வரும் செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கைத்தறித்துறையை நவீன தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தி வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், புத்தாக்க நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும்.
தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மொழிப்போர் களத்தில் இன்னுயிர் ஈந்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நாளை ஒட்டி மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் திறந்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சுற்றுலா பயணிகளின் வருகையில் தேசிய அளவில் தமிழகம் 2வது இடத்தை பிடித்துள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சேலம் அரசு மகளிர் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த ஓராண்டில் தமிழகத்திற்கு 28,40,00,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கூறினார். குறிப்பாக மலைவாழ் இடங்களில் ஏராளமானோர் வந்து செல்லும் நிலையில் இப்பகுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 300 சுற்றுலா தலங்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச தரத்தில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் இப்பகுதி மக்களின் பொருளாதார மேம்பாடு உறுதி செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி போன்ற பகுதிகளில் சுற்றுலா ஒரு பயன்மிகு தொழிலாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதால் மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்குள்ள அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா ஸ்தலங்களில் உள்ள தேநீர் கடைகள், உணவகங்கள், சுற்றுலா வாகனங்கள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளூர்வாசிகளுக்கு வேலை வாய்ப்பினை அளித்துள்ளது. தேசிய சுற்றுலா தினமான இன்று சுற்றுலாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். உதகையிலிருந்து சரவணன். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று நெகிழி பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கரூர் அமராவதி ஆற்றில் நெகிழி கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். கரூர் அமராவதி ஆற்றில் நெகிழி கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி மேயர், ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாநகராட்சியில் கருப்பாயி கோயில் தெரு, இறக்கம், அமராவதி ஆற்று பகுதியில் நெகிழி கழிவுகள் சேகரிக்கும் பணியினை மாநகராட்சி மேயர் இன்று காலை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு அமராவதி ஆற்றில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். தர்மபுரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி தலைமையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற நெகிழி கழிவு சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து வலியுறுத்தினர். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள பாசன குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்கள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர். 15வது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு இன்றும் நாளையும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள், பறவை ஆர்வலர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 250 பேர் கலந்து கொண்டுள்ளனர். நெல்லை மாநகர பகுதியில் உள்ள நயினார்குளத்தில் அழிந்து வரும் பறவைகள் இனத்தில் உள்ள வெள்ளை அரிவாள் மூக்கன் பறவை பெருமளவு காணப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பாவில் இருந்து வலசை வந்துள்ள ஆலா வகை பறவைகளும் அதிக அளவில் தென்பட்டுள்ளது. மூக்குத்தாரா, ஜம்புநாரை, நீலக்கோழி உள்ளிட்ட பல்வேறு பறவைகளும் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட NVS-02 செயற்கைக்கோள் GSLV F-15 ராக்கெட் மூலம் வரும் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்படுகிறது. GPS கருவியை போல் நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டிற்காக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் பெஞ்சல் புயல், மழை மற்றும் அதிக பனி காரணமாக சம்பா நெல் பாதிப்புகள் குறித்த அறிக்கையை மத்திய குழுவினர் இன்று தாக்கல் செய்கின்றனர். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் 81 இடங்களில் கடந்த 2 நாட்களாக இக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். 25% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய அறிவுசார் வள மையமாக இந்தியா திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகையில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.